ஒரு மனிதன், பின்னாளில் ஒரு பெரிய தேசம் அவன் மேல் எழும்ப போகிறது. ஆனால் தன் தாயார் பேச்சை கேட்டு தன் சகோதரனை வஞ்சித்தான். அதனால் நாடு விட்டு ஓடும் ஒரு சூழல். இந்த விசித்திரமான நிகழ்வை தான் இன்று தியானிக்கப் போகிறோம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ற உண்மையை அறிந்தவர்களாய் மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த அதிகாரத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக கேவலமான காரியங்களிலே ஒன்றை யாக்கோபு செய்ததை படித்தோம். யாக்கோபு அதை தன் தாயின் தூண்டுதலின் பேரிலே செய்தான். பொதுவாக சிலர் தாங்கள் மோசமாக நடந்து கொள்வதற்கு சிறு வயதிலே என் தாய் என் மீது அன்பு காட்டவில்லை என்று சாக்கு போக்கு சொல்வார்கள். ஆனால் யாக்கோபால் அப்படி சொல்லவே முடியாது. யாக்கோபு மிகுந்த அன்புடன் செல்லமாக வளர்க்கப்பட்டவன். ஒரு கௌரவமற்ற காரியத்தை செய்யுமாறு அவனிடத்தில் கேட்ட பொழுது யாக்கோபு அதை செய்தான். அவர் தன் சகோதரனிடத்திலிருந்து தலைமகனுக்குரிய உரிமையை பறித்து கொண்டான். உண்மையிலே அந்த உரிமை ஏற்கனவே அவருடையதாகத்தான் இருந்தது. யாக்கோபினுடைய தந்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சடங்கு முறையே அவசியமில்லாத ஒன்று. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கவில்லை, தேவனே ஆசீர்வதித்தார். அதே போல யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் தேவன்தான். யாக்கோபின் தந்திரமான செயல் தேவையற்றது. அது மட்டுமல்ல, அதற்காக தேவன் அவரை நிச்சயமாக தண்டிப்பார் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இப்பொழுது ரெபேக்காள் தீட்டியுள்ள திட்டம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அது சரியான செயலாகவும் இருக்கலாம். ஏசாவின் கோபத்திலிருந்து யாக்கோபு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக யாக்கோபை தன் சகோதரனிடம் அனுப்ப விரும்புவதை அவள் ஈசாக்கிடம் தெரிவிக்கவில்லை. மாறாக அங்கே தன் குடும்பத்திலிருந்தே யாக்கோபுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை மட்டும் அவள் கூறினாள். இந்த அதிகாரத்திலே யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேறுவதை பார்க்கிறோம். அவன் பெத்தேலுக்கு வருகிறான். அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். பழைய ஏற்பாடு முழுவதிலும் தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ பக்தியற்றவர்களை திருமணம் செய்வதை குறித்து தேவன் விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதை காரணமாக கொண்டே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படும் பொழுது தேவ பக்தியுள்ள சந்ததியினர் காயினின் வழியிலே வந்த பக்தியற்ற சந்ததியினருடன் திருமண உறவு கொண்டதையே அது குறிக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இதன் விளைவாகவே இறுதியிலே ஜலப்பிரளயம் என்னும் நியாய தீர்ப்பு உண்டானது. அப்பொழுது ஒரே ஒரு தேவபக்தியுள்ள மனிதன் நோவா மட்டுமே எஞ்சி இருந்தார் என்பதை பார்த்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுடன் திருமண உறவு எப்பொழுதும் பக்தியற்ற நிலைமைக்கே கொண்டு செல்லும். இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இன்றைய இளைஞர்கள் ஒரு முதிய போதகரின் ஆலோசனையை எளிதிலே ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நான் அறிவேன். இவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்று அவர்கள் நினைக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும். பல ஆண்டுகளாக நான் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன். எண்ணற்ற தம்பதியினர் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களை பல ஆண்டுகளாக நான் கவனித்தும் வந்திருக்கிறேன். அவர்கள் சொல்லும் கதை பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு இளம் பெண்ணோ அல்லது ஒரு வாலிபனோ தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து விட்டதாகவும் அவரையே திருமணம் செய்ய விரும்புவதாகவும் சொல்வார்கள். ஆனால் அந்த நபர் கர்த்தரை அறிந்தவராக இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர்களையே திருமணம் செய்து கொண்டு கர்த்தருக்குள் வழிநடத்தலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். அருமையான வாலிப பெண்ணே, உனக்கு நான் ஒன்றை சொல்லவா? திருமணத்திற்கு முன்பே அந்த சகோதரனை நீ கர்த்தரிடம் கொண்டு வர முடியாவிட்டால் திருமணத்திற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. அருமையான வாலிப தம்பி, உனக்கும் இதுதான் பொருந்தும். பக்தி உள்ளவர்கள் பக்தியற்றவர்களை திருமணம் செய்வதை தேவன் தடை செய்திருக்கிறார். இது எப்பொழுதும் துயரத்தையே கொண்டு வரும். நான் அநேக உதாரணங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இது போன்ற திருமணங்கள் வெற்றிகரமாக அமைந்ததில்லை. உங்களால் தேவனை மிஞ்ச முடியாது. பக்தி உள்ளவர்கள் பக்தியற்றவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதை தேவன் தனது வேதம் முழுவதிலும் அழியாத வகையிலே பல முறை பதிவு செய்திருக்கிறார். அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்றுதான் 2 கொரிந்தியர் 6:14 பவுல் எழுதியிருக்கிறார். விசுவாசிகள் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்று
புதிய ஏற்பாடு கண்டிப்பாக கூறுகிறது. ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே அவிசுவாசிகளுடன் அமர்ந்திருப்பதன் மூலம் நீங்கள் அந்நிய நோகத்திலே பிணைக்கப்படுவதில்லை. ஆனால் அவிசுவாசிகளை திருமணம் செய்வதன் மூலமாக நீங்கள் அவர்களோடு இணைக்கப்படுகிறீர்கள். இதைத்தான் தேவன் கண்டிப்பாக தடை செய்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை பாருங்கள். எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, ஆபிரகாமுக்கு கடவுள் வழங்கிய ஆசீர்வாதத்தை கடவுள் இப்பொழுது தன்னிடம் மாற்றியுள்ளார் என்பதையும், இந்த ஆசீர்வாதம் தனது மகன் யாக்கோபுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் ஈசாக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 28:5. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். இந்த குடும்பத்தின் தேசிய பின்னணியத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் அவர்கள் சீரியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேத வசனங்களிலே அவர்கள் அவ்வாறே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு யூதனா, அவர் ஒரு இஸ்ரவேலனா என்ற கேள்வி சில நேரங்களிலே கேட்கப்படுகிறது. இல்லை, உண்மையிலே அவர் அப்படி இல்லை. யாக்கோவின் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் வரை இஸ்ரவேலர்கள் என்று யாரும் இல்லை. யாக்கோவின் 12 குமாரர்களே இஸ்ரவேலர்கள். ஆபிரகாமின் வழியில்தான் இந்த இனம் உருவானது. அவரே இந்த இனத்தின் தந்தை. ஆனால் நீங்கள் ஆபிரகாமை ஒரு மீதியானியர் என்றே அழைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆனாலும் அவரே மீதியானியர்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை பாருங்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இஸ்மவேலின் வம்சாவளியை நாம் கடந்து வந்து விட்டோம் என்று நான் கூறியதின் பொருளை யாராவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் என்பதால் இதை நான் மீண்டும் விளக்குகிறேன், கவனியுங்கள். வேதாகமம் இனி அவருடைய வம்சாவளியை தொடர்ந்து பின்தொடராது. இருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்புக்கு நம்மை இட்டு செல்லும் வம்சாவளியோடு குறுக்கிடும் இடங்களிலே மட்டும் இஸ்மவேலின் வம்சத்தை குறித்த குறிப்புகள் வரும். இங்கே ஏசா வெளியே சென்று இஸ்மவேலின் மகளை திருமணம் செய்து கொள்கிறான். இது தன் தந்தைக்கு பிரியமாய் இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். அவனிடத்திலே ஆன்மீக புரிதல் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? கானானியர்களோ அல்லது பெலிஸ்தியர்களோ எவ்வாறு நிராகரிக்கப்பட்டார்களோ அதுபோலவே இஸ்மவேலர்களும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 28:10-11 வசனங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பிரயாணப்பட்டு வருகிற யாக்கோபு தங்கிய இடத்தின் பெயர்தான் பெத்தேல். அது தேவனுடைய வீடு எனப்படும். இந்த பெத்தேல் எருசலேமிலிருந்து 12 மைல் தூரம் வடக்கே இருக்கிறது. யாக்கோபு விட்டு வந்த அவனுடைய வீடு 25 35 மைல் எருசலேமிற்கு தெற்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட முதல் நாளிலேயே 40 மைல் தூரம் யாக்கோபு கடந்து சென்றிருக்கிறார். ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறான்? ஏசாவின் கைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக அப்படி செல்கிறார். ஏசாவை விட்டு எவ்வளவு தூரமாக செல்கிறானோ அவ்வளவு தூரமாய் தன்னுடைய வீட்டை விட்டே யாக்கோபு போகிறான். அருமையானவர்களே, அன்று இரவிலே யாக்கோபு என்ன நினைத்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிகவும் அதிகமான ஒரு தனிமையை உணர்ந்திருப்பான் இல்லையா? நிச்சயமாய் அப்படித்தான் உணர்ந்திருப்பான். வீட்டு எண்ணமே அவனை சுற்றி சுற்றி வந்திருக்கும்.
வேத வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதின்படி யாக்கோபு வீட்டை விட்டு தூரமாய் போகும் முதல் நாள் மற்றும் முதல் இரவு அன்றுதான். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியிடத்திலே முதல் முறையாக இரவிலே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? முதல் முறையாக நீங்கள் வீட்டை விட்டு ஒருவேளை 1 மைல் தூரம் போயிருந்தாலும் அது 5 மைல் தொலைவு போல தெரிந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் அதே இடத்திற்கு செல்வீர்கள் என்றால் இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறதா என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள். முதல் முறையாக கல்லூரி படிப்பிற்காக வீட்டை விட்டு போன நீங்கள் அந்த இரவிலே எப்படி உங்கள் வீட்டை குறித்து யோசித்தீர்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதே போலத்தான் யாக்கோபும் அந்த இரவிலே வீட்டின் எண்ணத்தோடு படுத்து கொண்டிருப்பான். முதல் முறையாக ரெபேக்காளை விட்டு தனியாக புறப்பட்டு போகிறான். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே இருந்த கற்களிலே ஒன்றை எடுத்து தலையணையாக வைத்து படுத்துக் கொள்கிறான். பெத்தேல் என்கிற இந்த இடம் பாறைகளால் நிறைந்த ஒரு இடம். கடல் மட்டத்தை விட 1200 அடி உயரமான ஒரு இடம். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு இடம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு அந்த இரவிலே அந்த சொப்பனத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆபிரகாம் இந்த கானானுக்குள் வந்தபொழுதும் முதல் முறையாக தரிசனமான பொழுதும் இரவிலே தான் தேவன் தரிசனமானார். ஆதியாகமம் 28:14 பாருங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கடவுள் எதை வாக்கு கொடுத்தாரோ அதையே அவர் யாக்கோவுக்கும் வாக்காய் கொடுக்கிறார். அதை அவர் ஈசாக்கிடமும் மீண்டும் ஒருமுறை கூறினார். இப்பொழுது மீண்டும் நான் இதை செய்வேன் என்று யாக்கோபிடம் அவர் ஒருமுறை உறுதியளிக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவசரமாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த தனிமையில் வாடும் வீட்டின் நினைவால் ஏங்கும் யாக்கோபுக்கு இது எவ்வளவு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்திருக்கும் என்பதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? அவன் ஒரு தொலைதூர தேசத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறான். அந்த முதல் இரவிலேயே கடவுள் அவனிடத்தில், யாக்கோபே, நான் உன்னுடனே இருப்பேன், உன்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு அழைத்து வருவேன் என்று உறுதி கூறுகிறார். கடவுள் அவனுக்கு கனவிலே அளித்த அந்த தரிசனம் பரலோகம் வரை எட்டுகிற ஒரு ஏணியை பற்றியது. அந்த ஏணி எதை குறிக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வரை உள்ள பதிவு சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு நாத்தான்வேலை அழைத்த பொழுது இதற்கு விளக்கம் அளிக்கிறார். சொல்லப்போனால் நாத்தான்வேல் தன்னைத்தானே அறிவாளியாக கருதும் ஒரு நபர். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது நாசரேத்திலிருந்து ஏதேனும் நன்மை உண்டாகக்கூடுமா என்று தான் கிண்டலாக கேட்டார். இயேசு அவனிடத்தில் பக்குவமாக நடந்து கொண்டார். என்னை நீர் எப்படி இவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர் என்று நாத்தான்வேல் கேட்டார். அதற்கு இயேசு, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே உன்னை நான் கண்டேன் என்று சொன்னார். நாத்தான்வேல் முதலிலே சந்தேகப்பட்டவராக இருந்தாலும் மிக எளிதிலே நம்பிக்கை கொண்டார். அவர், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று பதிலளித்தார். அதற்கான சரியான வசன வரிகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதற்கு பின்பு வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அந்த ஏணி எதை குறிக்கிறது? அந்த ஏணி கிறிஸ்துவே ஆவார். தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். அந்த ஏணியின் உச்சியில் இருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற தேவனுடைய சத்தத்தை நாத்தான்வேல் கேட்டார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியை, நம்முடைய காலத்திலே கடவுள் கிறிஸ்துவின் மூலமாகவே
மனித குலத்திடம் பேசுகிறார். நாம் நேரடியாக பிதாவினிடத்திலே வர முடியாது. அவ்வப்பொழுது யாராவது சாட்சி சொல்லும் பொழுது, நான் மனமாற்றம் அடைந்த பொழுது நேரடியாக கடவுளிடத்திலே வந்தேன், எனக்கு கடவுளிடத்திலே நேரடி அணுகல் உள்ளது என்று சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு அப்படி இல்லை. நாம் கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனிடத்தில் வருகிறோம். கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவினிடத்திலே சேரும் உரிமையை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திற்குள்ளே நாம் செல்லக்கூடிய ஒரே வழி இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 14:6 பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஏணி. நாம் ஏறி செல்வதற்கான ஏணி அல்ல, நாம் நம்புவதற்கான ஏணி. இந்த உண்மை முதலிலே ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நாத்தான்வேலை பார்த்து இயேசு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அதாவது அவனிடத்திலே யாக்கோபுத்தனம், அதாவது வஞ்சகம் இல்லை. நாத்தான்வேல் ஒரு அறிவாளி, நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஆனால் அவர் யாக்கோவை போல ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனால் இந்த மனிதனாகிய யாக்கோபுவை கடவுள் கையாள வேண்டியது இருக்கிறது. கடவுள் இவனுக்கு இந்த அற்புதமான மகிமையான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் யாக்கோபு இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இது இன்று நம் அனைவருக்கும் மிகவும் பொருத்தமானது. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருப்பதிலே ஆச்சரியம் எதுவும் இல்லை. கடவுள் நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருப்பதனாலும் வியப்பதில்லை. அவர் தாம் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மகனையும் தண்டிக்கிறார். அவர் நம்மை சீர்படுத்துகிறார். அவர் அதை ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், இப்பொழுது யாக்கோபுக்கும் அதை செய்ய போகிறார். இதுவரையிலே அனைத்தும் யாக்கோபுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டிருந்தன. ஒரு இரவு திடீரென்று தங்களது 2 வயது சிறுவனை இழந்த ஒரு தம்பதியினிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுவரை எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் சபையிலே உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வேஷதாரிகளாக இருந்தார்கள். பலர் சபையிலே உறுப்பினர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் தெரியாது. ஆண்டவர் நம்மை உலுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மை சீர்படுத்துவதற்காக சோதனைகள் நம்மிடத்திலே வர அவர் அனுமதி கொடுக்கிறார். அவை நம் முதுகெலும்பிலே இரும்பு போன்ற உறுதியை கொடுக்கின்றன. அவை நம் வாழ்க்கையிலே தைரியத்தை கொடுத்து கடவுளுக்காக உறுதியுடன் நிற்க நமக்கு உதவி செய்கின்றன. யாக்கோபு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியது இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 28:16-17 வசனங்கள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. சில ஊழியர்கள் ஆலய பிரதிஷ்டை ஆராதனையிலே கூட இந்த வசனத்தை பயன்படுத்துவார்கள். அதே வேளையிலே தேவனை சந்திக்க வாஞ்சையுள்ள பாவிகளுக்கு அது சந்தோஷமான ஒரு இடம். தேவனோடு முகத்திற்கு முகம் அவர்கள் சந்திக்கும் இடம். எப்படி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஏணியின் மூலமாக, அதாவது கிறிஸ்து மூலமாகவே அது சாத்தியமாகிறது. யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடி வந்த பொழுது கடவுளை பற்றி அவனது பார்வை மிகவும் குறுகியதாக இருந்தது. தான் வீட்டை விட்டு ஓடும் பொழுது கடவுளை விட்டு ஓடுவதாகவே அவன் நினைத்தான். ஆனால் தான் கடவுளை வீட்டிலே விட்டு வரவில்லை என்பதை அவன் அன்று இரவிலே கண்டு கொண்டான். அவன் ஆச்சரியத்துடன், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான். ஆதியாகமம் 28:18-19 வசனங்களை பாருங்கள். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளத்தை கவனியுங்கள். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:20-21 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். யாக்கோபு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் கடவுளோடு பேரம் பேசி கொண்டிருக்கிறான். இப்பொழுது தேவனே, நீர் எனக்காக இதை செய்தால் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் கடவுள் ஏற்கனவே இவை அனைத்தையும் அவனுக்காக செய்ய போவதாக சொல்லிவிட்டார். நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு அழைத்து வருவேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்,
உனக்கு சந்ததியும் தருவேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் யாக்கோபோ அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரிடத்திலே பேரம் பேசுகிறான். நீர் இதை செய்தால் நான் உம்மை சேவிப்பேன். கடவுள் நம்முடன் அந்த முறையிலே ஒருபொழுதும் வியாபாரம் செய்வதில்லை. அவர் யாக்கோபுடனும் அவ்வாறு செய்யவில்லை. ஒருவேளை அவர் அப்படி செய்திருந்தால் யாக்கோபு ஒருபொழுதும் அந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்க முடியாது. கடவுள் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே அவனை மீண்டும் அந்த தேசத்திற்கு அழைத்து வந்தார். யாக்கோபு இறுதியாக பெத்தேலுக்கு திரும்பிய பொழுது அவன் அதிக ஞானமுள்ள மனிதனாக திரும்பினான். அவன் எதற்காக திரும்பினான் தெரியுமா? கடவுளுடைய இரக்கத்திற்காக அவரை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் திரும்பினான். கடவுள் அவன் மீது மிகுந்த இரக்கம் காட்டினார். இன்றும் பல கூட்டத்திலே பல மனிதர்கள் ஆண்டவர் தங்களுக்கு இன்னென்ன காரியங்களை செய்தால் அவரை செய்விப்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் அப்படி எதையும் செய்ய போவதில்லை. அவர் அந்த முறையிலே வியாபாரம் செய்வதில்லை. அவர் உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார், கிருபை செய்வார். ஆனால் நீங்கள் அவரை நேசித்தால் அவரை சேவிக்க உண்மையிலேயே விரும்புவீர்கள் என்று அவர் கூறுகிறார். அது அன்பின் பிணைப்பாக இருக்கும். ஒரு தாய் தன் சிறு குழந்தை இடத்திலே வைத்திருக்கும் அதே போன்ற ஒரு அன்பு அது. அவள் அந்த குழந்தைக்கு அடிமையாகவே ஆகிறாள். நீங்களும் நானும் அவ்வாறு இருக்கவே அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 28:22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆம், தன் தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெய் வார்த்து இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறான். மீண்டுமாக தேவனிடத்திலே நீர் எல்லாவற்றையும் எனக்கு செய்தால் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லியும் பொருத்தனை பண்ணுகிறான். இன்று நம்மிலே அநேகர், ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்தால் அதற்கு நான் இவ்வளவு ரூபாய் காணிக்கை கொடுப்பேன் என்றும் தேவனிடத்திலே பேரம் பேசுகிறோம் இல்லையா? அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைப்பதன் மூலமாகவே பிதாவாகிய தேவனின் பிள்ளையாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன? நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் ஓட முடியாது. யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினான், ஆனால் தேவன் அவனோடையே சென்றார் என்பதை அவன் கண்டு கொள்கிறான். அவன் தனித்து படுத்திருந்த பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை குறித்து வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு எங்கோ ஒரு இடத்துல தூரமாய் தனித்து நீங்கள் படுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். இதை மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு இன்று ஏற்கனவே தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். இதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் விசுவாசத்திலே குறைந்து போனதினாலே உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணியதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. அவர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காத்து உங்களை திரும்பி வர பண்ணுவார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பவர் அல்ல. யாக்கோபு தேவனோடு வியாபாரம் பேசியது போல நம்மிலே ஒருவரும் வியாபாரம் பேசாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் இதையெல்லாம் எனக்கு செய்தால் நான் இதையெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்பு உள்ளவராய் ஏற்கனவே நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் என்பதை விசுவாசித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அன்பை மட்டும் நாம் அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக அந்தந்த காலகட்டங்களிலே அவரே நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தாம் சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்வார். ஆண்டவரிடத்திலே இதையெல்லாம் எனக்கு செய்தால் நான் இதை தருவேன் என்று சொல்வதை விட, ஆண்டவரே என்னையே உமக்கு கொடுக்கிறேன், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உமக்கும் உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய திருச்சபைக்கும் கொடுக்கிறேன், நீரே தொடர்ந்து என்னை வழிநடத்தும் என்ற விசுவாசத்தோடு நம்மையும் நமக்குள்ளதையும் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறவராய் நம்மை நித்தமும் அவர் வழிநடத்த ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரரை சகோதரியே, யாக்கோபு பெத்தேலிலே கண்ட அந்த ஏணி வானத்தையும் பூமியை இணைக்கும் ஒரு பாலம் மட்டுமல்ல, அது நம்மை தேடி இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவே ஆகும். நாம் நம்முடைய நற்கிரியைகளினாலோ அல்லது தந்திரங்களினாலோ பரலோகத்தை எட்ட முடியாது என்பதை யாக்கோபு கற்றுக்கொண்டார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் முயற்சி செய்து மேலே ஏறுவதற்கு அது ஏணி அல்ல, நம்மை தூக்கி சுமக்க இறைவன் உலகத்திற்கு இறங்க வழிவகுத்த ஏணி அது. நாம் ஓடினாலும் விலகாத தெய்வம் அவர். யாக்கோபு தன் பாவத்தாலும் பயத்தாலும் வீட்டை விட்டு ஓடினார். தான் தேவனை விட்டு ஓடி விடுவதாக நினைத்து கொண்டிருந்தார். ஆனால்
கல்லை தலையணையாக வைத்து படுத்திருந்த அந்த தனிமையான வனாந்தரத்திலேயும் தேவன் அவரோடு இருந்தார். நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குறுதியை யாக்கோபுக்கு மட்டுமல்ல, இன்று தனிமையிலே தவிக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் எங்கே சென்றாலும் தேவன் உங்களை முந்திக் கொண்டு அங்கே உங்களுக்காக காத்திருக்கிறார். நாம் இன்று செய்ய வேண்டியது வியாபாரம் அல்ல, அர்ப்பணிப்பு. யாக்கோபு ஒரு வியாபாரியைப் போல இறைவனிடத்தில் பேரம் பேசினார். நீர் எனக்கு இதை செய்தால் நான் உம்மை சேவிப்பேன் என்றார். ஆனால் தேவன் அவரோடு வியாபாரம் செய்யவில்லை, மாறாக தமது கிருபையை ஊற்றினார். இன்று நாமும் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்தால் நான் காணிக்கை தருவேன் என்று பேசுகிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய பணத்தையோ பொருட்களையோ அல்ல, நம்முடைய அன்பை மட்டும்தான், நம்முடைய விசுவாசத்தை மட்டும்தான். கடவுளுடைய அன்பின் பிணைப்பு ஒரு அருமையானது. ஒரு தாய் தன் குழந்தையை நேசிப்பதால் அதற்கு அடிமையாகி பணிவிடை செய்வது போல கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினாலே நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நீர் இதை செய்தால் நான் உம்மை பின்பற்றுவேன் என்ற நிலை மாறி, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், அதனால் நான் என்னையே உமக்கு தருகிறேன் என்ற உன்னதமான நிலைமைக்கு நாமும் உயர்த்தப்படுவோம். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்களும் யாக்கோபை போல தந்திரமான காரியங்களை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடாமல், உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெத்தேலின் முந்தைய பெயர் என்ன? பெத்தேலின் முந்தைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கானான், ஆப்ஷன் பி பெயர்செபா, ஆப்ஷன் சி லூஸ். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். இன்று யாக்கோபு விதைத்ததை அறுக்கும் வண்ணமாக சொந்த வீடு வசிக்கும் நாடு விட்டு ஓடி போனதை தியானித்தோம். வனாந்தரங்களிலே உன்னை நயங்காட்டி பயிற்றுவித்தேன் என்ற தேவன் யாக்கோபை அவன் சுதந்திரிக்கப் போகும் ஆசீர்வாதத்திற்கு நேராக பலவிதமாக வழிநடத்தப் போகிறார். நம்முடைய வாழ்விலும் தவறான பாதையில் சென்றது நிமித்தம் அநேக வேளைகளில் தேவனின் சிற்றையை சந்திக்க நேரிடுகிறது. மனம் சோர்ந்து போகாமல் பொன்னை புடமிடும் ஆசாரியனைப் போல அவரின் சாயல் நம்மில் உருவாகும் வரை நம்மை புடமிடுகிறார் என்று அவருக்குள் மனமகிழ்ந்து இருப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்கலாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21.